வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல்ல இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்குல்ல, அதையும் அமுத்துங்கம்மா. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். வாங்கம்மா கமெண்ட் ஆஃப் த டேவை பார்க்கலாம். ஜெயின்ஸா சூப்பர், மாமியும் நைஸ், அருமையாக ஸ்டோரி. இல்ல உண்மையான நினைவுகள் போகுது. சுல்தானிமாவை சும்மா விடாதீங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு புத்தி வர மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஜெயின்ஸா மனசு குளிர்ந்து விட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். ரசிதா, அந்த சுல்தானி மராத்தா வீட்டுக்கு நேர்லையே போயிடுவோம். நேர்லையே போயிட்டு உச்சி குடும்பிட்டு அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுவோம். உச்சி குடும்பி நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஃபோன் அடிப்போம், நீ போலீஸ் மாதிரி பேசி மிரட்டணும் அப்படின்னு சொல்லிடுவோமா இவள்கிட்ட. இல்லை முழு சரி சொல்லுவோம்மா, கேட்பாளா இல்லாட்டி என்னாண்டு அவள்கிட்ட சும்மாவே துருவி கேள்வி கேட்பா. ஒன்றும் சொல்லாமல் ஒருத்தர் மிரட்டுனா மிரட்டுவாளா? மாசமாக வரைக்கும் ஆல்ரெடி பயந்து திருந்து வந்துட போறா. அவளே தீந்த தின்ன கல்லட்டம் உள்ளவ இருந்தாலும் மாசமாக்கிறான்னு தான் எனக்கு பயமாக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாசமாக்கிறாள என்னான்னு கேட்போமா. இல்லை உன் மகன் ஷாஜகான் சரியா வருவானா இதுக்கு? அவன் தானே திருப்பிட்டு அவன் மிரட்டினாக்க போன கட் பண்ணி விடுவாண்டி. நீ இவெல்லாம் சரியா வர மாட்டான். அப்புறம் சுல்தானி மரத்தாக்கு அடிச்சு 2 பேரும் ரூம்ல போட்டு பிடிட்டான்னு வச்சுக்க என்ன பண்றது? ஆமாண்டி, அதுக்கு வெப்பன்ஸோட போயிடுவோம்மா. ஏற்கனவே வெப்பம் கூட வளர நிற்குது, மறுவாண்டத்தை வெப்பன் நம்ம எடுத்துட்டு போறது வானாமா. இருக்கிற வெப்பம் போதும். இந்த இங்கிலீஷ் தெரியாதவளை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாரு. வெப்பன்ஸ்னா அது இல்ல, வெப்பன்ஸ்னா மிளகாப்பொடி. ஏற்கனவே மிளகாயெல்லாம் ஊருப்பட்ட விலை விற்கிது, வாங்கிட்டு வந்து காய வச்சு மில்லில் கொடுத்து கழிச்சு அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. மிளகா அப்படி கேட்டா ஜெயிச்சா ஜொலகா திட்டுவாடி. என்னது மிளகா அப்படி கேட்டா மருமவ திட்டுவாள. நம்ம என்னத்துக்கு போறோம், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாயாண்டே? இந்த கல்லு உப்பு தாண்டி ஊருப்பட்டது கிடக்குது கசஞ்சு போய் இந்த வெயிலுக்கு. அதை நம்ம தள்ளிட்டு வரவா? அது தேவையா? கல்லு உப்பா எதுக்கு? அதான் சுத்தானி மரத்தை கொண்டு போகணுண்டி, அதுக்கு தாண்டி. சூப்பர், நீ கல்லு உப்பு கொண்டுகிட்டு வா, நான் மிளகாத்தூள் எடுத்துட்டு வர்றேன். போய் சுல்தானி மரத்தாக்கு மீனை அஞ்சு வச்சுப்பேன், போய் பெரட்டி கொடுத்துட்டு வருவோம் மஞ்சட்டில போட்டு. ஆளு ஓலை பாருங்க பலால. உனக்கு மீனா ரெண்டா உட்காந்து சோத்த விட்டு வந்துருவிய. வீட்டுல மீனா வாங்கிறாண்டாங்க, அதுக்கு தான் கேட்குறியடி. அல்லாவே இந்த நேரத்து இந்த நல்ல மனசு கெட்ட மனசுன்னு வந்து நம்மளை போட்டு இம்சா பண்ணி நம்மளை இவ்வளோ கோத்து விட்டு போயிருச்சு. ஒரு இது புரியாம இருக்கிறாள் போல. அதுக்கு இல்லடி, சுல்தானி மராத்தா நம்மளை போட்டு ரூம்ல போட்டுற மாதிரி இருந்தா கண்ணுல மிளகாத்தூளை கொட்டிட்டு உண்டியாந்துடலாம்ல. யாரு கண்ணில் கொட்டனு? அடே என் கண்ணில் கொட்டி தொலைஞ்சு போடாத, சுல்தானி மராத்தா கண்ணில் கொட்டணும். நல்லாவே இவளை வச்சுக்கிட்டு சரியா வருமா? அடி கேளுங்களேன், இப்பதான் கண்ணா பச்சம் பண்ணி கண்ணாடி கழட்டாம வைக்கிறாங்க. அவ கண்ணில் கொட்டி விட்டு மறுபடியும் கண்ணு பேதகமா போவாடி. உருப்படாது வேணாடி, வேற ஏதாவது கொட்டு வண்டி. அவளுக்கு கண்ணுல கொட்டினா கண்ணு பேதகமா போயிடும். இருங்க அந்த ஒரு 20 ரூபாய்க்கு உதிரிப்பு வாங்கிட்டு வர்றேன், தலைவலியா கொட்டி விட்டு வருவோமா? உருப்படாத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நீ போ, உனக்கு 25 காயின் அவ்வளவுதான். நில்லடி உருப்படாத மாடி. மிளகாப்படி கடையில் ரொம்ப வாங்கிட்டு போய் சொல்ல கேட்டா திட்டுவா. ஏன் மிளகாப்படி உங்க வீட்டுல ஒரு ஆனங்காச்ச மாட்டி எங்க போய் ஆனங்காச்ச போறேன்னு கேட்பா. போகும்போது கடையில் வாங்கிட்டு போவோம். எப்படி பிரிச்சு வச்சுக்கிறவா இல்லை அங்கே போய் தான் பிரிக்கணுமா? அடிக்கிற வெயில்ல படுத்துறாள் போலாமா. அதான் நான் பாத்துக்கிறேன், வாங்கி என்கிட்ட கூட நான் இதுல இடுப்புல சொருவி வைக்கிறேன், சோப்பில் வச்சுக்கிறேன். இல்லாட்டி இல்லை ஏன் கேட்குறேன்டாக்கா, அவசரத்துக்கு பிக்க வராதிரி. அவங்கள்ட்ட போய் கத்திரிக்கோள் கேட்டுட்டு தான் நல்லா இருக்குமா? அதுல நல்லா ஒட்டி வச்சு போன மிளகாத்தூளை அதான் பிரிச்சு வச்சுக்கிறோமா என்ன? அதுக்கு தான் கேட்குறேன், வேற என்ன? நல்லா இப்போ மிளகாத்தூள் வேணா மல்லித்தூளும் வேணா, வா பார்த்துக்கிறோம், வா தயவு செய்து வா. அடி அதுக்கு முன்னாடி உச்சுக்குருமையை பார்த்து சேதியை சொல்லிட்டு போயிடுவோண்டி. ஆனா எல்லாம் முடிச்சுட்டு போறதுக்குள்ள சோத்தை ஒன்றுட்டு படுத்துருவாங்க. இப்படியா போறது? வா வா உச்சக்கொட்டம்பே. என்ன உச்சக்கொட்டம்பே ஓடு ஜில்லுன்னு இருக்குது, ஏசி போட்டுக்கிறீங்களா? ஆமா தேன்சா, வெயில் தாங்க இல்ல, ஏசி போட்டு உட்கார்ந்துக்கிறேன். வா வா உட்காரு தேன்சா. என்ன மாமி வந்துக்கிறாங்க? எங்க 2 பேரும் கிளம்பிட்டியா? எங்கடி உச்சக்கொட்டம்பே உங்க மாமியா? ஜூஸ் போடுறீங்களா தேன்சா? உனக்கு என்ன போட சொல்லவா? என்ன ஜூஸ்? ஏய் வந்த வேலையை பாருடி, ஜூஸா? ஓரளவுக்கு பிறக்காதம்மா. உச்சக்கொட்டம்பே ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு இடத்துக்கு ஃப்ராங்க் பண்ண போகிறோம். சரி பிராங்க் பார்க்கறதா பார்த்துட்டு வரேன். எனக்கு உத்தியோகம் வந்தா இந்த வெயில நான் எங்கேயும் பிராங்க் பார்க்க வரையலாது. நீ போயிட்டு வா. பிராங்க் இல்லடி, பிராங்க். என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு தலைவத்தை வம்புழுத்து விடுவாங்கல்ல, தெரியாம ஒவ்வொரு தலைவ ஒருத்த சொல்லி, அது மாதிரி. நீ எல்லாம் சும்மாவே வம்புழுக்கிற கேஸ். ரோட்ல போனாலே வம்பு வளர்த்துட்டு தான் வருவா. இதுல வேற போய் வேற வம்புழுக்கணுமா? ஆனிச்சா இல்லடி, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். சும்மா அங்கே போயிட்டு உனக்கு போலீஸ்ன்னு போனை போட்டு தர்றான். போலீஸ் மாதிரி மிரட்டு. நான் மாத்திட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? நான் முட்டிக்கு முட்டி தட்டணுமா லாக்கப்பில் கூட்டிக்கிட்டு போய் அப்படின்ட்டு மிரட்டி விடு சும்மாச்சுக்க. இல்லையே, நீ கள்ளத்தனமா என்னமோ தெரியும். நீ 2 நாள் ஆளே ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கிற. என்ன தேன்சா போலீஸ் மாட்டிக்கிட்டியா?
இல்லடி வச்சுக்கிறமே சும்மா பிராங்க் பண்ணுவோம். 7னா சொல்ல, இல்லாட்டி நான் வேற ஆளா வச்சுக்கிறேன். ஷாஜகான் உன்னோட சூப்பரா பண்ணுவான். பண்ணுவார் சூப்பரா. ஏன் அப்ப நீங்க போய் கிளம்புங்க. அவளை விட்டு பேச சொல்லிக்கிறீங்க. நீ என்ன மாதிரி ஆளாத வேலை பண்ணி என்னை மாட்டி விட்டு நான் மாசமாயிரம் போலீஸ் கிட்ட பிடிச்சி போட்டு என்ன பண்றது? உருப்படாத முதவி இன்னமுமா அப்படி இருக்கிறா? உச்சுக்கிருப்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சுல்தானி மரத்தாட 300 தங்க காயின் கொடுத்து வச்சோம். 250 தான் கொடுத்தாங்க. இன்னும் 50 தான் இருக்குது. அது தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அதனால சும்மா போனை போட்டு ஒரு மிரட்டணும், அவ்வளோதான். அவ்வளவுதானா? சப்பா மீட்டர் சால்ட் வாட்டர். நீங்க போங்க, போயிட்டு போறீங்க. எப்படி பேசுற பாருங்க. மாற குரல் வச்சு குரல் மாத்தி பேசணுமா இல்ல என் குரல்ல பேசுவா? குரல் மாற்றி பேசி காட்டி எப்படி பேசுறேன்னு பார்ப்போம். போலீஸ் பேசுறேன். வானமா நல்லா இப்போ நீ உங்க குரலே பேச கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னொன்னு ட்ரை பண்றேன் பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பாருங்க. இப்ப பேசுறேன் பாருங்க. ஹலோ வானடி குச்சி குடும்பி சுருக்கல மாட்டின கிரி பிள்ளையாட்டா. நீ உன் குரல்லே பேச. ஏதா பண்ணி உட்படாத வேலை பார்த்து விட்றாத. 25 காயின் வரணும். என்ன பேச்சே முன்னுக்கு பின் முரணா இருக்க? உங்களதான் நல்லா விசாரிக்கணும் போலக்கு. முதல்ல 50 டேட் 25 அதான் 25 + 25 50 தானே. அதான் 2 தவணை தருவா. அதுக்கு தான் ஜெயின்ஸா ஒண்ணு கள்ளத்தனம் இல்லையே. ஒரு தனமும் கிடையாது. நீ பேசுவேன் பெரிய இந்த ரேஞ்சுக்கு பேசுவா. நீலாம்பரி ரேஞ்சுக்கு. சரி உனக்காக செய்வேன் ஜெயின்ஸா. எப்ப போன் அடிப்பா? ஏன்னா நான் ஜூஸ் குடிச்சு தூங்குவேன். அப்ப சைலண்ட்ல போட்டு படுத்துருவேன். நீங்க பாட்டு அங்க போய் போன் அடிச்சுட்டு இருக்கப்படாது. புரியுதா? என்னது சைலண்ட்ல போட்டு படுத்து தருவா? செருப்படி வாங்குவா. இந்த வெயில்ல தொங்குன்னு போறேன் பானா. ஏன் இந்த வெயில்ல போறேன்? ரெஸ்ட் எடுத்து சாயந்தரமா போவேன். இவன் ஒரு உட்படாதவமா இவ கூப்பாட்டுக்கு போய் தொலைனடி. சாயந்தரம் வந்து மடி இவள்கிட்ட இந்த காலத்து குட்டிகள்கிட்ட பேசி மீள எழலையம்மா. சுல்தானி மாராத்தா அல்லாவே. சுல்தானி மாராத்தா இல்லையோ, வெளியூர் போய்க்கிறாங்களா? சுல்தானி மாராத்தா இல்லையா? நீங்க யாரு? அந்த சுல்தானி மாராத்தா உன்னைதான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல ஜெயின்ஸா கிட்ட. சிங்களா வந்திருக்கு நினைச்சியா? இன்னொரு ஆளு கூட வந்திருக்குதே. என்ன ஜெயின்ஸா பாட்டெல்லாம் போட்டு ஆளை கூட்டு வந்ததுக்க மிரட்டலா? நான் சுல்தானி மாராத்தா என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் தோழிட்டேன். மிச்சம் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா கம்பி என்னாம பார்த்துக்கிறலாம். என்ன சேதி? உன்னைய மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சு ஜெயின்ஸா. இங்கே பாருங்க சுல்தானி மாராத்தா, ஒரே ஒரு ஃபோன் கால் தான். ஆமாம், அப்புறம் முடிஞ்சிச்சு. திகாரோ இதுவோ சென்ட்ரல் ஜெயிலோ. என்ன ஜெயின்ஸா பங்க வாங்கிட்டு துரோகம் பண்ணுறியா? ஆமாம் நான் துரோகம் பண்ணுறேன். பூரா தர்மம் பண்ணுறாங்க. மரியாதை எடுத்து கொடுத்துறேங்க. இல்லைன்னா அந்த அடிக்கிறேன் போலீஸுக்கு. போனா இருங்க. போலீஸுன்னா பயந்துருவோமா? ரசீதா அந்த ஃபோனை எடுத்து போலீஸுக்கு போட்டு லவுட் ஸ்பீக்கரில் வை. இங்கே வர சொல்ல அட்ரஸ் அனுப்பி லொக்கேஷன் அனுப்பிவிடும். இவன் ஒருத்திமா என்னமா சொல்லிட்டு அது எப்படி அனுப்புது லொக்கேஷன்? எனக்கு அனுப்ப தெரியாது. எனக்கு மட்டும் அனுப்பவா தெரியும். எல்லாரும் தான் சொல்கிறாங்க லொக்கேஷன். அப்போ தெரியாது உனக்கு. என்ன பண்ண முதல்ல குட்டி முஸ்தபாக்கு ஃபோன் அடி. அவனை வர சொல்லுவான். அவன் தான் அனுப்புவான் எல்லாருக்கும். அவன் அடி மாதத்தில் கண்ணில் கொட்டி விட்டுறாதீங்க சார். இந்த அப்படி அல்லாத வெறும் மிளகாத்தூளை கொட்டி விட்டு என்ன பண்ணுறது? காயினை வாங்கணும் மாட்டே. இது ஃபோன் போடுவோம் அவளுக்கு. ஹலோ சார். சார் இல்லை மேடம். சொல்லுங்க யாரு? சந்திரனை பாட சொல்லிட்டு தானே வந்த. மறுபடியும் யாரு அவருங்கிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டா. இது போலீஸ் ஸ்டேஷன் தானே மேடம்? ஆமா போலீஸ் ஸ்டேஷன் தான். சரி இப்போ இங்கே ஒரே இதாக இருக்கே. இதை காயினை வாங்கிட்டு தர மாட்டேங்க 25. அதான் அவளை பிடிச்சிக்கிட்டு போகணும். இந்த 25 ரூபா 30 ரூபா பஞ்சாயத்துக்குலாம் போலீஸ் வராதுமா. என்ன கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க மேடம். அந்த காயின் இல்லை மேடம், கோல்டு காயின் மேடம். ஓ அந்த பிரச்சனையா? நீங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இந்த கான்ஸ்டபிள் 5 எஸ்ஐ 28 போலீஸோட அந்த வர்ற பெரிய டெம்போ டிராவலர் எடுத்துக்கிட்டு என்ன ஓட்டு கேட்டு போற மாதிரி ஒரு கூட்டமா வர்றேங்கிறா. மேடம் நீங்க ஒரு ஆள் வாங்க. இங்க ஒரு லேடி தான். நீங்க முதல்ல உங்கள்ட்ட போனை கொடுங்க. இந்தாங்க பேசுங்க போலீஸ்கிட்ட. என்னம்மா என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை போலீஸ். இது நான் ஜெயின்ஸா ரசீதாவும் ஃப்ரெண்டு. சும்மா தான் காயின் வச்சு விளையாண்டோம். நான் கொடுத்து விட்டுறேம்மா. ஒன்றும் இது பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இப்போ கொடுத்து விட்டுருவேன் எல்லாத்தையும். மேடம் ரசீதா மேடம், நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு சேஃபா போயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க. கையில் தோண்டு போடணும். சரிங்க மேடம். ஒத்துக்கிடுச்சு இந்த அக்கிஸ்ட்டு. என்ன அவ்வளோ ரசீதா சும்மா வளையாண்டேன். இதுக்கெல்லாம் போலீஸுக்கு இழிச்சுன்னுக்கிட்டு இது எடுத்து தந்துடுறேன். எடுத்துக்கிட்டு போங்கம்மா. ஜெயின்ஸா உனக்கு இருக்குது. என்னது ஜெயின்ஸா உடனே தர்றேன்ட்டாக? எதுக்கு அந்த ஜோப்பில் மனம் அப்படி எடுத்து வை. கட்டையிட்டு அடிச்சா என்ன பண்ணுறது? 10 ரூபா செலவு பண்ணி வாங்கினது இப்போ யாரு கண்ணிலையாவது கொட்டணும். அதானே காயினை வாங்கிட்டு வா. இல்லாண்டி ரோட்டில் போகும்போது யாருக்கா கொட்டி விட்டு போவோம். இந்தாங்க பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுல்தானி மகாத்தா. எங்கே ஒரு மொட்டை இருந்தானா எங்கே வேலைக்கு? அவனுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. இப்போ தலைக்கு மேலே கல்யாணம் இருக்குது சுல்தானி மராத்தா. உங்களை கல்யாணம் முடிஞ்சு வந்து மீட் பண்ணுறேன்.
எப்போ உள்ள கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி நாள்லாம் வந்துடணுமா? ஏன் இருக்கிற தட்டி பட்டியில் தூக்கிட்டு போகிறதுக்கு ஆளை விட்டு கூப்பிட்டு வருவாங்க. வந்துரு ஜெயின்ஸா நைஸாக ஓடிடுவான். வா வா பத்தியா என் திறமையா எப்படின்ட்டு வீடியோ இதோட முடிச்சுடுவான். கொஞ்சம் பேர் இது சொல்லி விட்ருவோம். வாங்கம்மா. உஸ்தாதா நிலோஃபர் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அவங்க மார்க்க பணி சிறக்க துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா அவங்களுடைய மார்க்க பணி சிறக்க துவா செய்கிறோமா. யாஸ்மின் நேம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்குங்களாம்மா. அல் கதீஜா, முகமது ஹஃபீஸ், மனா, வசீம், மருவா, சாஹித், நஃபா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? கமெண்ட்ல இருக்க பேர் வரைக்கும் படிச்சாச்சுமா. இன்ஷால்லா வேறு யார் பேர் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.